வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம முருங்காய் சூப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். முருங்காய் வந்து ஒரு 5 பெரிய முருங்காய் எடுத்து இந்த மாதிரி நீட்டாக ஒரு கையளவுக்கு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு பெப்பர் வந்து இது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் குறைவாக வேணால் கொஞ்சம் குறைவாக போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பரை வந்து வெறும் வானிலையில் வறுத்து நல்லா பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பு ஒரு 1/2 கப்பு, பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/4 கப்பு. இதில் உப்பு வந்து நம்ம தேவையான அளவு. இப்போ பாஸ்மதி ரைஸும் பைத்தம்பருப்பும் ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இதில் ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோன்னா முருங்காவை இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி இப்படி வச்சோன்னா நல்லா இதில் பல்ப் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம 3த்தையும் ஒன்றா போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்ச பாசிப்பருப்பு, நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் இதுக்கான டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு சிட்டிகை, ஒரு சிட்டிகை கூட இல்லை, ஒரு சின்ன கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸுக்கும் ஒரே ஒரு பிஞ்சு, ஒரு 1/2 பிஞ்சு கூட போதுமானதாக இருக்கும். ஸோ போட்டுட்டு இதை லைட்டாக ஒரு கலரிடுங்க. நல்லா கலரி விட்டுருங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்படி தட்டு போட்டுட்டு இதுக்கும் தட்டு போட்டுட்டு நம்ம இப்போ இதை குக்கரில் எடுத்து வச்சிடலாம். எல்லாமே ஒன்றா எடுத்து போட்டு ஒன்றாவே குக்கரில் வச்சிடலாம். இப்போ இதை சைடில் போட்டுருங்க முருங்கைக்காய் எல்லாத்தையும். இந்த மாதிரி சைடில் எல்லா சைட்லேயும் போட்டு விட்டுடுங்க. ஒரே வேலையாக நமக்கு ஆகிடும். இது முருங்காய் வந்து நம்ம முருங்காய் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இதில் சுற்றி ஊற விட்டுடலாம். இதில் இப்போ இதில் பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில் இதில் விட்டுட்டு எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம 4 விசில் விட்டு எடுத்த குக்கரை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நல்லா வெந்திருக்குங்களா? ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ், பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காவை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது இந்த முருங்கைக்காயில் இருக்க பல்ப்லாம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு சூப் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச முருங்கைக்காவை இதோட பல்ப்பு மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது வீட்டு முருங்கைக்காய், அதனால் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது இந்த காய். அதனால தான் இது சூப் இது பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் நம்ம எப்போ சீப்பாக முருங்கைக்காய் கிடைக்குதோ அந்த டைம்லலாம் வந்து எடுத்து இது மாதிரி பண்ணோன்னா நமக்கு காயும் நல்லாவும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அது சமயத்தில் சீப்பாக கிடைக்கும் போது நம்ம நிறையவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறையவும் முருங்கைக்காயில் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பு. ஸோ நல்ல நரம்பு தளர்ச்சியாக உள்ளவங்களுக்கு முருங்கைக்காய் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எலும்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி எல்லா முருங்கைக்காயும் நான் எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லா பல்ப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வேக வச்ச குழஞ்சி வேக வச்ச பாசிப்பருப்பு ரெடியாக இருக்குது. அதை ஒரு வாட்டி மசிச்சு விட்டுருங்க நல்லா. அதுக்கப்புறமா நம்ம
ரெடி பண்ண பல்ப்பு அது கொஞ்சம் நல்லா இப்படி கையால், அது ஏற்கனவே வெந்து தான் இருக்குது, இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா இப்படி கையால் மசிச்சுட்டு அதையும் நம்ம ஒன்றும் பாத்தியமாக மசிச்சுட்டு அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது நம்ம சூப்புக்கு தேவையான உப்பு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன், நான் இப்போ இது சின்ன ஸ்பூனில் அளக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதை ஆட் பண்ணிடலாம், அது சரியாக இருக்கும். பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் இதிலே நம்ம ஆட் பண்ணிடலாம். திருப்பி மேலே வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ சிம்பிளாக ஹெல்த்தியான முருங்கைக்காய் சூப்பு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே. ஸோ இப்போ நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச அந்த தண்ணியும் இதில் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நான் மொத்தமாக அதை ஆட் பண்ணிடுறேன். இப்போது அடுப்பை பற்ற வச்சிடுறேன். ஸோ இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இதை கிளறி விட்டுட்டே இருங்க நடுவில். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சோண்டு அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் நல்லா கொஞ்சம் உருக ஆரம்பித்தோடனே இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்க போகிறது, இந்த முருங்கைக்காய் சூப்புக்கு டேஸ்ட்டு கொடுக்க போகிறது பட்டரும் நம்ம இங்கே தாளிக்க போகிற ஆனியனும் தான். ஸோ இப்போ இது வெண்ணெய் உருக ஆரம்பிச்சிச்சு. இப்போது நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனே இதில் சேர்த்துடுறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா, எப்போவுமே ஆனியன் வெங்காயம் நம்ம பட்டரில் போட்டு வதக்கணுன்னாவே அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ அதை தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் பட்டை லவங்கம் அந்த ஐட்டம்ஸ் எதுவுமே நான் இதை ஆட் பண்ணல. ஸோ ஆனாலும் இது நல்லா என்ரிச்சாக நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான சூப்பாக இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு சூப் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது லைட்டாக பொன்னிறமாக ஆனவுடனே நம்ம இதை சூப்பில் ஆட் பண்ணிடலாம். ப்ளெயினாக பட்டர் மட்டும் ஆட் பண்ணாமல் பட்டரில் இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி போட்டோன்னா சூப்புக்கு நல்ல ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா ஒரு பொன்னிறமாக வந்துடுச்சு. நல்லா இங்கே பட்டர் வாசனை எனக்கு நல்லா தெரியுது. இந்த டைமில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூப்பில் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போது மழைக்கு ஏற்ற சூப்பு, ஹெல்த்தியான சூப்பும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டு தாங்க. முருங்கைக்காய், பாசிப்பருப்பு, டேஸ்ட்டுக்காக பாஸ்மதி ரைஸ், அது ஆப்ஷனல், அது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த சூப்போடவே நம்ம அதை சாப்பிட்றலாம். பாஸ்மதி ரைஸை நம்ம சர்வ் பண்ணும்போது அதை ஒரு பவுலில் போட்டு அதை ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். பாருங்கள், ஸ்லோமோ ரெடி எடுங்க, ஸ்லோமோ எடுங்க. ஸோ இப்போ நம்ம சுட சுட சூப்பு, முருங்கைக்காய் சூப்பு பாஸ்மதி ரைஸோட சர்வ் பண்ணி சாப்பிட்றலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம், ஏன்னா பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பும் நல்லாவே குழைய வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் இல்லை தின்னாக வேணும்னா அதை பார்த்து அவங்கவுங்க
ஆப்ஷனலாக அதை எடுத்துக்கோங்க. ஸோ மேலே வந்து ஆல்ரெடி பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். நான் மேலே கொஞ்சோண்டு கார்னிஷ்காக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். வாங்க, இப்போ சூடான முருங்கைக்காய் சூப் ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.